இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலயும் வந்துட்டு ஊர அடிச்சு உலையில போட்டுட்டு இருக்காங்க. அது சேகர் பாபு, சிஎம்டிஏவ பயன்படுத்தி பண்ற அட்டகாசமா இருக்கலாம். இப்ப நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில வேலை குடுக்குறதுல 25,00,000லேருந்து 35,00,000 ரூபாய் குடுத்து ஒரு 800 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றது, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய இடி வந்து சொல்லணும், சிபிஐ வந்து சொல்லணும் இல்லங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு ஆட்சியில ஊழல் வெள்ளம் போல பெருகிட்டு இருக்கு. ம். 4,000 கோடி செலவு பண்ணோம் சென்னை மாநகராட்சிலனாக்கா. மழைநீர் அந்த இதெல்லாம் சரி பண்ணுவோம் நாங்க. இப்பவும் ராட்சத அந்த பம்புகள வச்சு டெம்பரரி வேலைய தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இன்னும் முழுமையான வேலைய 4 1/2 வருஷமா நடத்தவே இல்ல. அதனால ஊழல் மிகுந்த ஆட்சி, ஊழல் மலிந்த ஆட்சி, எதுக்கு போனாலும் ஊழல் தான். எந்த வேலைக்கு போனாலும் சரி, அரசு பணி ஏதாவது நடக்கும். அரசு கான்ட்ராக்ட் எல்லாத்துலயும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான். அதனால ம். திமுக என்பது ஊழலுக்கு எதிரான கட்சி இல்ல. அது ஊழல்ல வளர்ந்த கட்சி, வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி. ஸோ ம். நிச்சயமாக வந்து மக்கள் வந்து தாவேகாவை ஒரு மாற்றாக கருதுவதற்கு நியாயம் இருக்குங்க.